ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிட்ல பார்த்தீங்கன்னா இப்போ மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்குன்னா ஒரு வெர்ஷன்ல இருந்து இன்னொரு வெர்ஷனுக்கு எப்படி ஸ்விட்ச் ஆகி போகிறது. இப்போ ஒரு 3 வெர்ஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோன்னா செகண்ட் வெர்ஷன்ஸ்க்கு அங்கிருந்து எப்படி போகிறது, ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கு அங்கிருந்து எப்படி போகிறது, திருப்பி எப்படி தேர்ட் வெர்ஷன்ஸ்க்கு வர்றது, இந்த மாதிரி எப்படி வெர்ஷன்ஸ்குள்ள ஸ்விட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு 2 வெர்ஷன் வந்து நம்ம கமிட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு வெர்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வெர்ஷனுக்குள்ள எப்படி ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது பண்ணலாம். அப்பதான் ஒரு 3 வெர்ஷன்ஸ் இருந்தால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெர்ஷனுக்குள்ள ஸ்விட்ச் பண்ணுறது பார்க்கும்போது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா திருப்பியும் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி செகண்ட் வெர்ஷன் இருக்கு, நான் இப்போ வந்து தேர்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண போறேன். தேர்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நான் சேஞ்ச் பண்ணிட்டு அதை சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா அகைன் வந்து இந்த வெர்ஷனை வந்து ஸ்டேஜ் ஏரியாவுக்கு மூவ் பண்ணிட்டு அகைன் நான் கமிட் பண்ண போறேன். ஸோ 3 வெர்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வெர்ஷனுக்குள்ள நம்ம ஸ்விட்ச் பண்றது எப்படின்றது பார்க்கலாம். ஆல்ரெடி 2 வெர்ஷன் இருக்கு. இப்போ இந்த லாஸ்ட் வெர்ஷனை வந்து நான் வந்து கமிட் பண்றேன். இப்போ நம்ம புதுசா சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கிட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணோம்னாலே நமக்கு வந்து இந்த மாடிஃபிகேஷன் நமக்கு காட்டிரும். இங்க பாத்தீங்கன்னா அகைன் மாடிஃபைடு அப்படின்னு வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாடிஃபைடு ஃபைல் வந்து அன்ஸ்டேஜ் ஏரியாவில் இருக்கு. இதை நம்ம ஸ்டேஜா மாத்தி தென் நம்ம கமிட் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிட் ஆட் கொடுத்துட்டு ஸ்பேஸ் டாட் கொடுத்தோன்னா இப்போ என்ன ஆயிரும், இது வந்து ஸ்டேஜ் ஏரியாவுக்கு மூவ் ஆயிரும். ஒன் ஸ்டேஜ் ஏரியாவுக்கு மூவ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கமிட் பண்ணலாம். ஸோ மூவ் ஆயிருச்சு. இப்போ நம்ம வந்து கிட் கமிட் கொடுத்துட்டு -m இந்த வாட்டி என்ன கொடுக்குறேன்னா இது வந்து தேர்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி நான் மெசேஜ் கொடுத்துக்கிறேன். அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் வெர்ஷன் ஸ்விட்ச் பண்றதுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா தேர்ட் வெர்ஷன் நான் கமிட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி செக் பண்றது எவ்வளவு வெர்ஷன்ஸ் கமிட் பண்ணிருக்கோம்னு கிட் லாக் கொடுத்தோம் அப்படின்னா எல்லா வெர்ஷன்ஸும் வந்துடும். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு 3 வெர்ஷன் இருக்கு. கரண்டா நம்ம எந்த வெர்ஷன்ல இருக்கோம்னா தேர்ட் வெர்ஷன்ல இருக்கோம். எப்படி நம்ம கரண்டா எந்த வெர்ஷன்ல இருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த ஹெட் மாஸ்டர் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இது வந்து நமக்கு பிரான்ச்னு சொல்லுவோம். இந்த பிரான்ச் பத்தி நம்ம அப்கமிங் வீடியோல பார்க்கலாம். இந்த பிரான்ச் வந்து எங்க இருக்கோ அந்த வெர்ஷன்ல தான் நம்ம இருக்கோம்னு அர்த்தம். இப்போ நம்ம தேர்ட் வெர்ஷன் எங்க இருக்கு, தேர்ட் வெர்ஷன்ல அந்த ஹெட் மாஸ்டர் அப்படின்னு இருக்கு. ஸோ தட் மீன்ஸ் நம்ம வந்து தேர்ட் வெர்ஷன்ல இருக்கோம். இப்போ நான் வந்து செகண்ட் வெர்ஷனுக்கு வரணும் அப்படின்னா நான் எப்படி வரலாம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி நான் ஃபைல் ஓப்பன் பண்ணியிருந்தவங்களுக்கு நம்ம ஃபைல் வந்து திஸ் இஸ் தேர்ட் வெர்ஷன் அப்படின்னு இருக்கு ஆல்ரெடி. இப்போ நான் செகண்ட் வெர்ஷனுக்கு வந்தேன்னா அந்த ஃபைல் என்ன ஆகும், திஸ் இஸ் செகண்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி அந்த கோடு சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா, அந்த கோடு சேஞ்ச் ஆயிரும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா செகண்ட் வெர்ஷனுக்கு வர போறேன். அது நம்ம எப்படி வரலாம் அப்படின்னா கிட்ல வந்து செக் அவுட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. செக் அவுட் அப்படின்ற கமாண்ட் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த கமிட் ஐடியை டோட்டலா காப்பி பண்ணி அதை அப்படியே பேஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த வெர்ஷனுக்கு நம்ம போயிடலாம். இதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்க. சரிங்களா, கெட் செக் அவுட் கொடுத்துட்டு அந்த கமிட் ஐடி அதாவது மற்ற வெர்ஷன் இப்போ செகண்ட் வெர்ஷன் போகணும்னா நான் செகண்ட் வெர்ஷனோட கமிட்மெண்ட் ஐடியை காப்பி பண்ணி அதை அப்படியே இங்க பேஸ்ட் பண்ணலாம். இங்க பேஸ்ட் பண்ணி நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும்னா ஹெட் இஸ் நவ் அட் செகண்ட் வெர்ஷன். பாத்தீங்களா, ஹெட் இஸ் நவ் அட் செகண்ட் வெர்ஷன். உங்களுக்கு தெரியும் ஹெட் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கிட் லாக் கொடுக்கணும். கிட் லாக் கொடுத்து செக் பண்ணோம்னா நமக்கே தெரியும். இங்க பாத்தீங்கன்னா 2 வெர்ஷன் தான் காட்டும், தேர்ட் வெர்ஷன் இந்த இடத்துல காட்டாது. ஸோ வந்து ஹெட் வந்து இந்த வெர்ஷனுக்கு மூவ் ஆகி வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அப்ப பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் வெர்ஷனுக்கு வந்தாச்சு. ஸோ தேர்ட் வெர்ஷன்ல இருந்து நம்ம திரும்பி செகண்ட் வெர்ஷனுக்கு வந்துட்டோம். பட் ஃபைல்ல சேஞ்சஸ் ஆயிருக்கா இல்லையான்னு நம்ம போய் பார்க்கலாம். சரிங்களா, ஃபைல்ல சேஞ்சஸ் ஆயிருக்கா இல்லையான்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஸோ ஃபைல்ல சேஞ்சஸ் இருக்கா இல்லையான்னு நான் பார்க்குறேன். இப்போ இந்த நியூ கோட் அப்படின்ற ஃபைல் ஓப்பன் பண்ணோம்னா இங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் செகண்ட் வெர்ஷன். நம்ம ஆல்ரெடி செகண்ட் வெர்ஷனுக்கு வந்தாச்சு திரும்பி. ஃபைல்லையும் சேஞ்ச் ஆயிருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வெர்ஷன் மாத்தி செக் அவுட் பண்ணி போகும்போது என்ன ஆகும்னா அந்த வெர்ஷனோட ஃபைலும் நமக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதனால தான் நான் சொன்னது ஈவன் நீங்க ஃபைலை டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட நம்ம அதை திருப்பி எடுத்துக்கலாம். எந்த வெர்ஷன் நீங்க டெலிட் பண்ணீங்கன்னா கூட அந்த வெர்ஷனை நம்ம வெர்ஷன் கண்ட்ரோல் வச்சு ஈஸியா திருப்பி எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஃபைல் நான் டெலிட் பண்ணிடுறேன். சரிங்களா, ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் டெலிட் பண்ணாலும் நம்ம திருப்பி எடுத்துடலாம். இந்த ஃபைல் நான் டெலிட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா செகண்ட் வெர்ஷனா இருந்துச்சு அதை நான் டெலிட் பண்ணிட்டேன். நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எடுத்து பார்க்கணும், எனக்கு அது வந்து கொஞ்சம் பெட்டரான கோடா தெரியுது அப்படின்றப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் நான் எடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னா நான் கிட் செக் அவுட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வெர்ஷனோட கமிட்மெண்ட் ஐடி எடுத்து போட்டு நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். சரிங்களா, இப்போ நம்ம அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு கமிட்மெண்ட் ஐடி ஆல்ரெடி இங்க இருக்கு முன்னாடியே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், கிட் செக் அவுட் கொடுக்கணுங்களா, கிட் செக் அவுட் கொடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனோட கமிட்மெண்ட் ஐடி எடுத்துக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வெர்ஷனோட கமிட்மெண்ட் ஐடி எடுத்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இப்போ இந்த ஃபர்ஸ்ட்
கமிட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனோட கமிட்மெண்ட் ஐடியை காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ணிக்கங்க. நான் ஆல்ரெடி இங்க பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து என்டர் பிரஸ் பண்ணுங்க. என்டர் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், ஹெட் இஸ் நவ் அட் த ஃபர்ஸ்ட் வெர்ஷன். ஓ, ப்ரீவியஸ்லி ஹெட் இஸ் இன் த செகண்ட் வெர்ஷன், நவ் இட் இஸ் அட் த ஃபர்ஸ்ட் வெர்ஷன். இப்போ என்ன ஆயிருச்சு, செகண்ட் வெர்ஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கு சேஞ்ச் ஆயிருச்சு. அதே சமயம் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல இந்த ஃபோல்டருக்குள்ள இந்த ஃபைல் டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் இல்லை இல்லையா, நம்ம டெலிட் பண்ணிட்டோம். ஆனா இப்போ இந்த ஃபைல் வந்திருக்கு. ஸோ எப்படி வந்திருக்கு, நம்ம வந்து வெர்ஷன் சேஞ்ச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த வெர்ஷனோட ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். அப்போ உங்க ஃபைலே டெலிட் ஆயிட்டா கூட இங்க ரெபாசிட்டரியில கமிட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ்ல தான் இருக்கும். நீங்க ஒன்ஸ் வந்து அந்த வெர்ஷனுக்கு போனீங்க அப்படின்னாலே அந்த ஃபைல் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இங்க வந்துடும். நீங்க டெலிட்டே பண்ணிட்டீங்கன்னா கூட அந்த ஃபைல் நமக்கு இங்க வந்துடும். இதுதான் பாத்தீங்கன்னா கிட்டோட பெரிய அட்வான்டேஜ், வெர்ஷன் கண்ட்ரோலோட பெரிய அட்வான்டேஜ். நம்ம ஃபைலை பழைய வெர்ஷனை டெலிட் பண்ணிட்டோம்னா கூட நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. நம்ம திருப்பி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி தான் மல்டிபிள் வெர்ஷன்ஸ்குள்ள நம்ம மூவ் பண்ணி போகணும். இப்போ நம்ம இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்திருக்கு பாத்தீங்களா. அப்போ என்ன ஆயிருக்கு, நம்ம ஃபர்ஸ்ட் வெர்ஷனுக்கு போனதுனால அந்த ஃபர்ஸ்ட் வெர்ஷனோட ஃபைல் வந்து நமக்கு டவுன்லோட் ஆயிருச்சு. சரிங்களா, இதோட கிட் ஸ்விட்சிங் த வெர்ஷன்ஸ் டாபிக் எண்ட் ஆகுது. தேங்க்யூ எவ்ரி ஒன்.